சுந்தரவல்லி. ஐயா எங்க நாச்சியா பசங்களா? இங்கதான் இருக்காங்க ஐயா. கார்த்திகேயா, சரவணா. ஐயா ஐயா வாங்கப்பா வாங்க. சொல்லுங்க ஐயா. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். நாச்சியார், நம்ம கங்காவுக்கு நம்ம சொந்தத்திலேயே நம்ம சமூகத்திலேயே ஒரு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? நீங்க முடிவு பண்ணா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். அப்படியே பண்ணுங்க, எனக்கு சந்தோஷம்தான். நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஐயா முடிவெடுத்தா யாரால மாத்தி சொல்ல முடியும்? ஐயாவோட முடிவை ஆமோதிச்சு தானே பழக்கம், அவமதிச்சு பழக்கம் இல்லையே. ஆமா ஐயா, இந்த விஷயத்துல எங்களுக்குன்னு சொந்த கருத்து எதுவும் கிடையாது ஐயா. அதுவும் நல்ல விஷயம்தான். நானும் பிள்ளைவாழ்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். நீங்களும் பாருங்க, நம்ம சொந்த பந்தத்திலேயே நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா கங்காவுக்கு உடனே பேசி முடிச்சிருவோம். இந்த 3 மாசத்துல கங்காவுக்கு பிரமாதமான கல்யாண யோகம் கூடி வந்திருக்கா. இப்ப முடியலன்னு சொல்லிட்டா 6-7 வருஷத்துக்கு தள்ளி போகுமா அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் சுப்புலட்சுமி ரொம்ப பயந்து போயிட்டா. என்ன இருந்தாலும் பெத்தவ இல்லையா, அதனால சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும். மனசுல வச்சுங்கப்பா. சரிங்க சரிங்க ஐயா, நாங்க மில்லுக்கு போயிட்டு வரோம். சரி சரி. நாச்சியா ஐயா, நானும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சரிங்க ஐயா, ஒரு நிமிஷம் பலகாரம் சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா. இல்லைங்கய்யா, எங்க வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்தது. அம்மா அப்பா 2 பேரும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்படியா? எனக்கு தெரியாது. ஐயா தான் இங்க இல்லையே. பரவாயில்ல, உங்க அப்பா உன்னை ஞாபகம் வச்சுட்டு உன்னை பார்க்க வந்திருக்காருல, ரொம்ப சந்தோஷம். என்ன எங்க அப்பா மறக்கல. ஐயா தான் ஆயக்குடி போயிட்டா எல்லாரையும் மறந்துடுறீங்க. பாருங்களே, உங்க கழுத்துல போட்டுக்கிற செயின் கூட மறந்துட்டீங்க. அதுவாம்மா, நம்ம கங்கா IAS என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆயிட்டா. 54,000 பேர் எழுதுனதுல 20,000 பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம கங்காவும் ஒருத்தி. அதனாலதான் அந்த சந்தோஷத்துல அவளுக்கு கழட்டி போட்டேன். என்ன ராஜியா? இது நல்லா இல்ல. என்னம்மா சொல்ற? இல்ல, ஐயா கழுத்துல அந்த செயின் இல்லாம பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஐயா ஆயக்குடியிலே போய் தங்கியாச்சுன்னா ஏன் தாய் மாம உங்களை எப்படி நான் பார்க்காம இருக்கிறது? தப்பா எடுத்துக்காதீங்கய்யா, உரிமை இருக்கிறதுனால தான் நான் அப்படி கேட்டேன். என்ன மனுஷனோ பா. மங்க, கொஞ்சம் சீக்கிரம் காப்பி கொண்டாயம்மா. இது வரேன். இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை. எப்பா பார்த்தாலும் காப்பி காப்பிங்க வேண்டிய, எதுக்கு எடுத்தாலும் காப்பி தான். அப்படி என்னதான் இருக்குதோ அந்த காப்பியில. ஏண்டி, காப்பி ஆத்தாம கொஞ்சம் சூடா கொடுக்க முடியாதா? ஆமா, இந்த குத்தல் பேச்சு கொண்டு குறைச்சல் கிடையாது. அங்க பாருங்க, எந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாதவனா இருந்தா இந்த அளவுக்கு தலையை போட்டு சுரண்டிட்டு இருப்பான். ஏங்க, நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? ஏமா, நீ காது குளிர சங்கீத கச்சேரி நடத்துற, அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் பேச்சு குறமா. அப்பா வெளில போனோம், ஒரு 500 rupees கொடுப்பா. அம்மா தருவா, வாங்கிட்டு போடா.
இவர் கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு, அப்படியே நான் அள்ளி குடுக்கறதுக்கு. அம்மா கங்கா வேற பார்க்க போணுமா? ஆமாண்டா, சீக்கிரம் கிளம்பு. உன் முதலாளி அம்மா கோவச்சுக்க போறா. நீ போகலன்னா நம்ம வீட்டுல உல கொதிக்க அடிப்பாரு. அதுக்கு இல்லம்மா, கங்கா ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கா, அவளுக்கு ஒரு சின்ன ட்ரீட் கொடுக்கணும். கேவலம் ஒரு பொட்டச்சி கலெக்டருக்கு படிக்கிறாளா, அவளை கூட்டிட்டு போய் திருப்பி கொண்டு விடுறது ஒரு வேலையாடா? கலெக்டர் படிப்புக்கு செலக்ட் ஆயிட்டாலும் நீ இல்ல கிடந்து குதியா குதிக்கிற. இதுல பிள்ளையாருக்கு 108 தேங்காய் வேண்டுதல் வேற. அம்மா தாயே, உன் பணமும் வேணாம், உன் பாட்டும் வேணாம், நான் அப்பா கிட்ட வாங்கிக்கிறேன். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? தெரியாம தான் கேக்குறேன். அந்த கங்கா குடும்பத்துக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏதோ தூரத்து சொந்தம், அவ்வளவுதானே. நீங்களும் அந்த சுப்புலட்சுமியும் என்னமோ கூட பிறந்தவங்க மாதிரி விழுந்து விழுந்தல சேவை பண்றீங்க. நீங்க என்னடா ஐயா ஐயான்னு கொஞ்சிக்கிட்டு கிடக்குறதும் இதோ இருக்கானே, அவன் வாயை திறந்தா கங்கா கங்கான்னு சொல்றதோ என்ன மாய மந்திரம் பண்ணாலும் அந்த குடும்பமே கதின்னு பேசுறீங்களே. என்னடி பேசுற நீ? நான் வேலை வெட்டி இல்லாத போது இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தது ஐயா, எனக்கு வாத்தியார் வேலை வாங்கி கொடுத்தது ஐயா, இந்த வீடு கொடுத்ததும் ஐயா தான். அவரை பத்தி குறை சொல்றத முதல்ல நிறுத்திக்க. ஏன்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாதாப்பா? நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்க, நான் கிளம்புறேன். அம்மாவுக்கு சுப்புலட்சுமி குடும்பத்து மேல போறாம. அந்த சுப்புலட்சுமி பேச்சை இதோட நிறுத்திக்க. அவ பகட்டுற பகட்டும் மினுக்குற மினுக்கும் புடிச்சதுதான் புடிச்சோ பெரிய புளியகப்பா புடிச்சிட்டோன்னு பவுசு காட்டிட்டு தெரியுறா. இது பாருமா, அவங்கள தரகுறவா பேசுறத விட்டுரு. 1000 ஜென்மம் எடுத்தாலும் அவங்க உணவு உனக்கு வராது. இருடா இருடா, இங்க வா இங்க வா, இங்க இந்தா வாங்கிட்டு முதல்ல கிளம்பு. ஆமா ஆமா, அவ கூட எனக்கு வர வேணாண்டா. அவள மாதிரி வசதியான ஆளா எனக்கு பிடிக்க தெரியாது. அடியே, நீ அந்த அம்மா மட்டும் பத்தி பேசலடி, அந்த ஐயாவை சேர்த்து தான் பேசுற. நீ அவங்கள பத்தி தப்பா பேசின திங்கிற சோறு கூட சிரிக்காதுடி. ஆமா, ஐயாவும் அவளும் தானே வந்து எனக்கு சோறாக்கி போடுறாங்க. ஆள பாரு, எப்ப பார்த்தாலும் அந்த குடும்பத்தை பத்தியே எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. அந்த சுப்புலட்சுமி நல்லா தான் காய் நகர்த்திருக்கா. ஐயா காலத்துக்கு அப்புறம் நாம அவளை அடிச்சு விரட்டிடுவோன்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. நம்ம சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. காரியக்காரி ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணாதான் இருக்கா. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? அந்த குடும்பத்தை அடிச்சு விரட்டாம இது வரைக்கும் விட்டு வச்சதே தப்பு மாமா. புரியாம பேசாதடா. ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்து மேல ஒரு துரும்ப கூட நம்மளால தூக்கி போட முடியாது. அவ்வளோ பாதுகாப்பா வச்சிருக்காரு. அந்த குடும்பத்தை ஐயா கிட்ட இருந்து பிரிக்கணும்னா அந்த குடும்பத்தால ஐயா அவமானப்படணுங்கிற. அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பமா இதை நான் பயன்படுத்திக்க போறேன். சுப்புலட்சுமி மக கங்காவுக்கு நம்ம சமூகத்துல மாப்பிள்ளை எடுக்கிற விஷயத்துல ஐயா அவமானப்படத்தான் போறாரு. அது எப்படி மாமா முடியும்? ஐயாக்கு நம்ம சொந்தத்திலையும் சமூகத்திலையும் நல்ல செல்வாக்கு இருக்கே. வாஸ்தவம் தான் மாப்பிள்ள, நம்ம சொந்தத்திலையும் சமூகத்திலையும் ஐயாவுக்கு பெரிய மரியாதை இருக்கிறது உண்மைதான். அதுக்காக அதே மரியாதையை சுப்புலட்சுமிக்கும் கொடுக்கறாங்கன்னு அர்த்தம் இல்ல. இங்கதான் ஐயா தப்பு கணக்கு போட்டிருக்காரு. சுந்தரவள்ளி நாச்சியார் யாரு, சுப்புலட்சுமி யாருன்னு நம்ம சமூகத்துக்கு தெரியாமையா இருக்கும். சரி மாமா, ஐயாக்கு எப்படியாவது இந்த விஷயத்துல சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். இனிமே அந்த குடும்ப விஷயத்துல அவர் தலையிடக்கூடாது மாமா. ஆமா மாமா, அந்த 3 பொட்டச்சின்னு என்னவோ எங்க அம்மா சுந்தரவள்ளி நாச்சியாக்கு பிறந்தா மாதிரியும் எங்க கூட பிறந்தவங்க மாதிரியும் நினைக்கிறாங்க. ஐயா எங்களை செல்லா காசா தான் நினைக்கிறாரு மாமா. எங்க கிட்டே நேரம் வந்து கேக்குறாரு, நீங்க என்னப்பா சொல்றீங்க கங்காவுக்கு நம்ம சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்க்கறத பத்தின்னு? எங்களுக்கு ரொம்ப அவமானமா போச்சு மாமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எங்களால் ஐயா முகத்தை பார்த்து நேருக்கு நேர் பதில் பேச முடியல மாமா. என்ன வழக்கம் போல கோயில் மாடு மாதிரி தலையாடிட்டு தான் வந்தோம். ஏன் தலையா எனக்கு வெட்டிக்கணும் போல இருக்கு மாமா. சரி சரி, இதுக்கே உணர்ச்சி வசப்படுறீங்க. தாய் மாமனா இருக்கும்போது உங்களுக்கு என்னடா கவலை? நம்ம சொந்தத்துல யாருமே நம்மளை மீறி சுப்புலட்சுமி குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. யாராவது நகை பணம் சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டா? பாயிண்ட கரெக்டா பிடிச்ச மாப்பிள்ள. ஐயா நிறைய செய்வாருன்னு ஆசைப்பட்டு வர்றவனும் இருக்கத்தான் செய்வான். இந்த இடத்துல தான் நாம தடி எடுக்கிறோம். உயிருக்கு பயப்படாதவன் எவனுமே இந்த உலகத்துல இல்ல. நம்ம பேச்சை எவன் கேட்கலனாலும் அவன் உயிரை நாம எடுக்கணும். மாமா, எதுக்கும் ஐயா கிட்ட இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி பாருங்களேன். சொன்னா கேட்கவா போறாரு? உங்களை எப்படி செல்லா காசா நினைக்கிறாரோ அப்படித்தான் என்னையும் நினைக்கிறாரு. நம்ம சொந்த பந்தத்திலயோ சாதி சனத்திலயோ எனக்கும் செல்வாக்கு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், சுப்புலட்சுமி குடும்பம் அவளோடவே முடியும்.
அது தலை தூக்கவோ வேறொன்றவோ என் உயிர் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். மாமா, முதல்ல பிள்ளை வாழ 2 தட்டி தட்டி வைக்கணும். அவர்தான் இதுக்கெல்லாம் மெனக்கடுறாரு. தட்டிடுவோம். பிள்ளைவாளுக்கு போனை போட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க மாமா. சாரு, என்னக்கா? இங்க வாயே. என்னக்கா, என்ன தேடிட்டு இருக்க? இந்த பீரோல ஒரு புக் வச்சிருந்தேன், பாத்தியா? என்ன புக்குக்கா? How to pass IASன்ற புக். ரெட் கலர்ல இருக்கும். நான் பார்க்கலையேக்கா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். அந்த புக் எழுதினவர் தான் நாளைக்கு கிளாஸ் எடுக்க வராரு. இப்பவே ப்ரிப்பேர் பண்ணோம். நாளைக்கு காலையில தானே கிளாஸ். நாளைக்கு பாத்துக்கலாம். ஆமா, உன்ன மாதிரியே கடைசி ரோல உட்கார வைக்க பாக்குறியா? நல்லது சொன்னா என்னைய திட்டுறியா? ஒரு புக்கு கூட பத்திரமா வச்சுக்க தெரியல. நீ எல்லாம் நிறுத்தடி. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற. சரி சரி, நீ இங்க தேடிக்கிட்டு நான் அங்க போய் பாக்குறேன். ஏய், அக்கா ஒரு புக்க காணும் தேடிட்டு இருக்கா. இங்க எங்கேயாவது இருக்கா? இங்கேயும் இல்லையே. ஏய், என்னடி படிக்கிற? ஏய், இந்த புக்கு தான் அக்கா காணும் தேடிட்டு இருக்கா. இத வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, புக்கு கிடைச்சிருச்சு, வா. அப்பா, இது கூட இவர்தான் செல்வக்கண்ணன் IAS, நம்ம தஞ்சாவூர் கலெக்டர். அது எனக்கு தெரியும். அப்பா, கிடைச்சிருச்சா? குடுடி. இதுதான் நான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன். இத வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கலெக்டர் தான் நாளைக்கு உனக்கு கிளாஸ் எடுக்க போறாரா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருக்கா. ஆனா என்னக்கா இது லேகிய வியாபாரி மாதிரி போன் நம்பர் எல்லாம் போட்டிருக்காரு? ஏய், ஒரு IAS படிச்ச கலெக்டர் போய் என்னடி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த புக்ல ஏதாவது டவுட் இருந்தா எப்ப வேணா போன் பண்ணி கேட்கலாம். அதுக்கு தான் போன் நம்பர் போட்டிருக்காரு. அக்கா, விவேக் ஒரு படத்துல இப்படிதான் ப்ரொஃபசர் கிட்ட டவுட் கேக்குறேன்னு போன் பண்ணி நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபகதாசான்னு கேட்பாரு. அந்த மாதிரி இந்த கலெக்டர் கிட்ட யாராவது கேட்டா தூக்கி உள்ள வச்சிடுவாங்க. கலெக்டர்னா என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? இத பாருங்கடி, அந்த மாதிரி ஏதாவது கேட்டு தொலைச்சிடாதீங்க. பம்புல மாட்டிப்போம். ஆமா, எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்ல பாரு. இந்த முஞ்சிக்கெல்லாம் யார் போன் பண்ணுவா? நீ ஏன் இந்த ஆளை கட்டிக்கிட்டு அழு. பாப்பா, இந்த புக்க கட்டிக்கிட்டு அழு. வாய் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. Dear students, today is the first day of your IAS coaching. Wish you all the best. Meet Mr. Selvakannan, District Collector of Tanjore. He is our honorary lecturer for this first session. Good morning, everybody. Good morning, sir. Mr. Selvakannan எழுதிய How to Pass IAS என்ற புத்தகமே அவரை பற்றி நமக்கு சொல்லியிருக்கும். மற்றதை கலெக்டர் அவர்களே உங்களுக்கு கூறுவார். You can proceed, sir. Okay. All the best. Thank you, sir. Dear friends, உங்ககிட்ட ஏற்கனவே பிரின்சிபல் என்னை பத்தி சொன்னதுனால நான் மறுபடியும் என்னை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்டா உங்களுக்கும் ஒரு லெக்சரரா எனக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஸ்டார்ட். சார், மை நேம் இஸ் ஸ்ருதி. டாடி பேர் கருணாகரன், மேனேஜரா ஒர்க் பண்றாரு. ஓகே, ஆல் ரைட். இது எல்லாத்தையும் விட IAS ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கணும்? சார், UG முடிச்சிருக்கணும், 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதை விட மனதைரியமும் மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மை இருக்கணும். யூஆர் ரைட். பட் இதை விட முக்கியம் பங்க்சுவாலிட்டி. ஒரு IAS ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பங்க்சுவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். Are you a student of this class? Yes, sir. What's your name? R. Ganga, sir.
What's the time now? It's 9:05. And the class time? 9 o'clock, sir. 9:05 is not 9 o'clock. Okay? You may go. Sir? Get out. IAS பாஸ் ஆகிறதுக்கு முதல் தகுதியே பங்க்சுவாலிட்டி தான். டைமை கீப் அப் பண்ணலனா IAS பாஸ் ஆக முடியாது. படிக்கிறதே வேஸ்ட். How to pass IAS. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் பிள்ளைவாள். ஐயா வீட்டுல கணக்கு வழக்கு பார்த்தா ஐயாவாவே ஆயிட முடியுமா? குடும்பங்கிறது வேற, கணக்கு வழக்கு பாக்குறதுங்கிறது வேற. ஐயா என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. புரியல? கங்காவுக்கு நம்ம சொந்தத்துல மாப்பிள்ள தேடிடாம மாப்பிள்ள தேடுறத உடனே நிறுத்தணும். ஐயா சொல்றத கேட்காம இருக்க முடியுங்களா? அப்புறம் ஐயாவுக்கு யாருங்க பதில் சொல்றது? அமையலன்னு சொல்லியா? நம்ம சொந்த பந்தங்களா ரொம்ப ரோஷக்காரங்களா இருக்காங்க. குடிநீர்ல சாக்கடையை கலக்க விரும்பலன்னு சொல்றாங்கன்னு சொல்லியா? ஐயா சோத்தை தின்னுட்டு ஐயாவுக்கே துரோகம் பண்ணா அந்த ஆண்டவனை மன்னிக்க மாட்டாங்க. பிள்ளைவாள் இவர் கிடக்குறாரு. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி கங்காவுக்கு நம்ம சொந்தத்திலேயே நல்ல பையனா பாருங்க. புரிஞ்சுதா? எங்க பிள்ளைவாள் பாக்கட்டும், அத நானும் பாக்குறேன். இங்க பாருங்க பிள்ளைவாள், இது சாதாரண பிரச்சனை இல்ல, எங்க சமூக பிரச்சனை. இதுல ஐயாவுக்கும் சுப்புலட்சுமிக்கும் சாதகமா இருக்கணும்னு நினைச்சீங்க, சத்தியமா சொல்றேன், நீங்க நிம்மதியா தூங்கவே மாட்டீங்க. இந்த குலசேகரனை கொம்பு சீவி பார்க்காதீங்க. ஐயா நீங்க இப்படி எல்லாம் மிரட்டுறத நான் ஐயா கிட்ட சொல்லிட்டா? நீ வேணா சொல்லி பாரு, அப்புறம் உன் குடும்பமே உயிரோட இருக்காது. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க போங்க பிள்ளைவாள். பிள்ளைவாள், ஐயா நான் சொன்னத மனசுல நினைச்சுக்கிட்டே போங்க. அத மீறி ஏதாவது நடந்துச்சு தொலைச்சிருவேன். ஏங்க நீங்க பேசுறதும் செய்யறதும் உங்களுக்கே நல்லா இருக்கா? எங்க அண்ணா ஒரு நல்ல காரியம் தான் செய்யணும்னு நினைக்கிறாரு, அதையே நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எதுடி நல்ல காரியம்? ஏதோ ஆசைப்பட்டாரு, சுப்புலட்சுமி தொட்டாரு, 3 பொண்ணுங்களை பெத்தாரு, சரி. துட்ட தூக்கி எறிச்சிட்டு தூரம் வராம நம்ம சொந்த பந்தங்களோட சேரணும்னு நினைச்சா விட்டுருவேனா? எங்க அண்ணா ஒரு பொண்ணுக்கு எங்க மாப்பிள்ள பார்த்தா உங்களுக்கு என்னங்க? என்னமோ உங்க பையனை கேட்டு வந்த மாதிரி இப்படி குதிக்கிறீங்க. இந்த விஷயத்துல சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு யார் ஆதரவு வந்தாலும் சரி, அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். இல்லம்மா, வேற ஒரு பொண்ணு என் மனைவியா நினைச்சு கூட பார்க்க முடியாது. கங்கா தான் என் மனைவி.